ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து லேக்கை தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறம் லேக் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுறான். சாரின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறான். ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணி, சாரி நேற்று நைட்டு வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், என்னை வீட்டில் நீ தான் வந்து விட்ட போல அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறான். சாரி நான் வந்துட்டு கொஞ்சம் உனக்கு டபுளாக வந்துட்டேன் நேற்று நைட்டு அப்படின்னு வந்து கேட்பானா. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாள். நெக்ஸ்ட் வழக்கம் போல் ரெண்டு பேரும் வந்துட்டு வெளியே வந்துட்டு மீட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வந்துட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு கேட்பான், நீ உண்மையிலேயே வந்துட்டு யாவை லைக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாளா. சரி நீ என்ன நினைக்கிறங்க போது, நீ என் கண்ணுக்கு வந்து நீ ஒரு சின்ன பையன் மாதிரி, ஐ ஃபீல் நீ வந்துட்டு யாவோட தம்பி மாதிரி. சரி ஒன்று எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா என் அண்ணன் ஒரு உமனேசர்னு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீ வந்துட்டு யா கூட வந்துட்டு பழகிட்டு இருக்க, ஏன்னா நீ இன்னும் நம்புறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான் லேக்கு. உடனே வந்துட்டு விசிரிச்சுக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுவானா, நிறைய சூப்பர் சமைச்சு குடிச்சிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை மாதிரி கேம் விளையாடுறது, இவன் தோத்துட்டானா இவன் என்ன பண்ணுவானா ஃபோனை தட்டுறது, இவன் தட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ கேட்பா, எதுக்கு நீ கொஞ்சம் சீரியஸாகவே இருக்க மாட்டேங்கிற, உங்கள் அப்பாட்ட பேசலாம் கேட்கலாம்ல, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, நீ பேசாமல் என்னோட கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என் கூட வந்து ஒர்க் பண்ணுங்கும் போது ஃபஸ்ட்டு யோசிப்பேன் என்னது வேலையா அப்படின்ட்டு. பாரு நீ வந்து என் கூட ஒர்க் பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்லுவானா. இவங்க அப்பாவுக்கும் சந்தோஷமாயிடும். பரவாயில்லையே ஹீரோ வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறான், லேக் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன்னா இது வரைக்கும் அவன் எதுவுமே வந்துட்டு பண்ண மாட்டான், ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டான், லேசியாக இருப்பானா. அவங்க அப்பா கொஞ்சம் சந்தோஷம், ஓகே நீ வேணால் போயிட்டு ஹீரோயின் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து டவுட்டு, எதனால் வந்துட்டு சுற்றி சுற்றி நம்ம வீட்டுக்கே வந்து ஆளுக்குள்ளே வந்துட்டு இப்போ பழகுறா, அது இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு டவுட் இருக்கும்ல. ஸோ நான் வந்து கேட்பா, இல்லை வேண்டாம், நான் எப்போவுமே வந்துட்டு லேக் வந்துட்டு ரொம்ப லேசியாக அது மாதிரி இருப்பான், திருக்குன்னு ஹீரோயின் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேங்கிறான். அவனுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அவங்க அம்மா வந்துட்டு, டே நம்ம பையன் திருந்துனா சந்தோஷம் தானாடா, எங்கே போய் ஒர்க் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க அப்பா ஓகேடா நீ வந்துட்டு வீடோட கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்வார். இவனை வந்துட்டு ஓகே சந்தோஷமாக போவானா. பிரடகிற வருவான், லேக் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நிற்பான். எனக்கு இப்போ ஒன்று புரியவே இல்லை, எதுக்கு வந்து நீ நம்ம கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன், அது அவங்க கூட ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் போது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு அதனால் ஒர்க் பண்ணு கேட்டாங்க, ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவானா. ஃப்ரெண்டு மட்டும் தானா, நேற்று நீ வந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அவள் லைக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், எப்போவுமே நீ வந்துட்டு ஒர்க்கு அப்படின்னா ஓடிடுவேன், இப்போ வந்து தானாக வந்துட்டு வாண்டடாக பண்ணுற, நீ வந்துட்டு வீடியோவை லைக் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது, நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு வந்து சமாளிப்பான். இல்லை லேக் நீ ஏதோ மனசில் நினச்சிட்டு இருக்க எனக்கு தோணுது அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். அதான் உண்மையும் கூட, இவனுக்கு இப்போ தான் புரியுது நம்மளுக்கு வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து லேக்குக்கு வந்து தெரியுது. பட் அண்ணங்கிட்ட மட்டும் அழுப்புறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியா பீப்பிள்லாம் வந்துட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு கம்பெனி ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ரெண்டு பேரும் கம்பெனியுமே சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போறீங்க, அது இல்லாமல் கொஞ்ச நாளாக ரெண்டு பேரும் ஒன்றா எங்கே வெளியே போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெண்டு பேரும் பேட்டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்று கிடையாது, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாள். பட் ஏன் மட்டும் என்ன பண்ணுவானா, ஆமாம் நாங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு கல்யாணம் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க வந்துட்டு டேனியலோட கம்பெனியில் இருக்கவங்களாம் வந்துட்டு பார்ப்பாங்க, என்ன இது டேனியல் கூட தானே பழகிட்டு இருந்தாங்க, இப்போ திருக்குன்னு வந்துட்டு யா கூட பழகுறாங்க அப்படின்னு இவங்க காது படியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து தனிக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் ரெண்டு கம்பெனி வந்து கொலாபரேஷன் பண்ணுது, மற்றபடி வந்துட்டு ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தனியாப்பட்ட மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுவான். பட் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு வீடா ரொம்ப பிடிக்கும்ல ஹீரோயினை, ஸோ வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். அவன் என்ன சொல்கிறான்னா, இன்டெரக்ட் என்ன சொல்கிறான்னா, மேபி நடக்கிறதுக்கு கூட சான்ஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேட்டியில் பார்த்துட்டு இருப்பாங்க. டேனியலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு பார்த்துருப்பான், அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வழக்கம் போல் ஹீரோயினுக்கு வந்துட்டு பொக்கே கொடுத்துட்டு இருப்பான். இந்த இவன் என்ன பண்ணுவான், அதை வாங்கி ஓரமாக வைக்கிறது தான் இவளுக்கு வேலை. இங்கே வந்துட்டு இவன் நியூஸ் பார்த்துட்டு இருப்பானே, ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா பேப்பர்லாம் வந்து போட்டுருவாங்க, பேசாமல் ஹீரோயினை பார்த்து பேசலாம் டேனியல் வந்து நினச்சிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கால கிரேஸ், அவள் என்ன பண்ணுறான்னா கோமா வரா, என்ன இது பேப்பரில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச வருவாளா. கரெக்டாக இப்போ தான் இவன் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு லேக் இருக்கான, லேக்கை பார்த்தோன்னே வந்துட்டு இவன் கொஞ்சம் அமைதியாகிடுவா, ஏன்னா அவளுக்கு லேக் யாருன்னு தெரியாது. ஸோ லேக் வந்துட்டு யாரோட தம்பி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகிட்டு ஓகே ஒன்று தனிப்பட்ட முறையில் பேசணும், டைம் கிடைக்கிறப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வெளியே வந்துடுவான். ரெண்டு பேரும் வழக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. லேக் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருப்பான், ஏன்னா நியூஸில் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்களே, என்னாச்சு எப்போதான் நீ வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்ப, இன்னைக்கு கொஞ்சம் சோகமாகவே இருக்கே, என்ன ஆச்சு லேக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நத்திங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். அவன் ஏன் அந்த மாதிரி இருக்கானா, தான் அண்ணன் கூட வந்துட்டு சேர்த்து வச்சு நியூஸ்லலாம் வந்திருக்கு, பேப்பர்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு கவலை, ஏன்னா அவன் மனசில் வந்து இவளெல்லாம் தான் பிடிச்சிருக்கு, நீ ஏதாச்சும் ஜலசாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து விட்டுடுறான். பட் ஹீரோயின் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தூண்டுற மாதிரி வந்து பேசுகிறான், ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலிக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணணும், ஸோ அதுக்காக தான் வந்துட்டு கொஞ்சம் நோண்டி கேட்குற மாதிரி இருக்குது. இங்கே டேனியல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், என்னதான் நடக்குது, நீ வந்து திருக்குன்னு அந்த கம்பெனி கூட வந்து கொலாபரேஷன் பண்ணுற, அதுக்கப்புறம் யா கூட வந்து வெளியே போயிட்டுருக்க, பேப்பரில் இந்த மாதிரிலாம் போடுறாங்க, இதெல்லாம் உண்மையா,
அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேனியல் வந்து கேட்பானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அமைதியாக இருப்பா. எதுக்காக நீ அமைதியாக இருக்க, நீ உன்னோட இப்போலாம் நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட வீடா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். எல்லாமே நீ ஏதோ ரீசனுக்காக தான் பண்ணுறேன்னு தெரியுது, பட் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அப்பயும் அமைதியாக இருப்பாளா. ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன், உன்னால் என்கிட்ட சொல்ல முடியாது போல், சரி நான் கிளம்புறேன், அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் வந்துட்டு என்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆக்சுவலி 2 பேர் லவ் பண்ணானு என்னன்னு தெரியல, ஆனால் இவன் வந்துட்டு என்னை பிரேக்கப்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பண்ணிட்டியாங்கிற மாதிரி கேட்குறான்னு தெரியல. அதுக்கு அமைதியாக இருப்பான், எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம டார்கெட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இப்போதைக்கு வேல்யூ தர வேணாம், இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நவுந்திருக்கான். சரி சொல்லிட்டு அந்த இடத்துல டேனியல் வந்துட்டு போவானா. இவன் என்ன பண்ணுவானா, டேனியல் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி மட்டும் கேட்பான். அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா எதுக்கு நம்ம நடந்துக்கிறான்னு தெரியாமல் அவன் போவான். இங்கே அடிக்கடி என்ன பண்ணுவானா, வீட்டுக்கு வந்துட்டு அவன் கால் பண்ண அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப எப்போ வருவேன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யார் ரொம்ப வந்து பேச ஆரம்பிப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் வந்துட்டு உங்கள் அப்பா மீட் பண்ண நினைக்கிறேனே அப்படின்னு சொல்வாளா. ஓகே நீ வந்துட்டு என் வீட்டுக்கு வா, நான் வந்துட்டு ஒரு டின்னரோ லஞ்சோ வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னத்துக்கு பிளான் பண்ணுறதில்ல அந்த வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க அப்பா வந்து இல்லீகல் பிஸ்னஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்காரு. இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பை மாதிரி வச்சுருக்கான் அந்த கம்பெனியில். அவன் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி இந்த பட்சனை வந்துட்டு ஃபாலோ பண்ணேன், அவன் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், தப்பான விஷயம் பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பையை அந்த கம்பெனியில் வந்து நடமான விட்டுருப்பா. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா, என்ன இவன் இல்லீகலாக பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு வந்துட்டு இவங்களெல்லாம் போய் தனியாக சந்திக்கிறான், அதை பணமாக $US வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்துட்டு ரொம்ப டவுட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே லேக் வருவானா, லேக் கிட்ட சொல்ல இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்லிடுவானா, பெருசாக வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன். ஹீரோனை வீட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்கும் லேக். ஏன்னா அவன் மனசில் ஏதோ ஒன்று அவன் மேலே விருப்பம் இருக்குது, இதனால டிஸ்டன்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அம்மா பார்க்க வரான். ஸோ அம்மா பார்த்துட்டு அம்மா நம்மளுடைய என்மையை வந்து நான் மீட் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு அவங்களை நான் சும்மா விட மாட்டேன், இது வந்துட்டு இல்லீகலாக சில விஷயம் அவன் பண்ணிகிட்ருக்கான், அது வந்து நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து அம்மா பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃபீஸில் வந்து போயிட்டுருப்பானா. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் ஃபைலை கீழே போட்டுருவாங்க தெரியாம ஹீரோ வந்து எடுத்து கொடுப்பான். ஸோ ஸ்வீட்டில் ஒரு பெரிய இடத்துல இருந்தாலுமே அவர் எவ்வளோ வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கார்ல அப்படின்ட்டு அப்படியே பேசுவாங்க. இவர் மட்டும் ஃபியான்சி இல்லைனா நான் அவரை வந்துட்டு பிக்கப் பண்ணி போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஹீரோ பற்றி நல்லபடியாக பேசிகிட்டு இருப்பாங்களா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு மோனி வந்து காதில் வாங்கிட்டு இருப்பா. அவளை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடுவாங்க. மோனி உள்ளார வந்துட்டு சொல்வா, நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஒரு ஓனர், நீங்கள் எதுக்கு ரொம்ப பணிவாக இந்த எடுத்து கொடுக்கறது சாரி கேட்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க போது இதில் என்ன இருக்குது, அவங்க வந்துட்டு என்னுடைய எம்ப்ளாயி, அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாமே இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகலை, ஸோ எல்லாருமே நம்மளோட ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு பேசுவான். இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் எடுத்து கொடுக்குறதுல நான் வந்துட்டு எல்லாரையும் காமனாக தான் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. இது வந்துட்டு மோனிக்கு பிடிக்காது. அது இல்லாமல் நைட்டு ஆன்ட்டி வந்துட்டு டின்னர் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மோனி வந்துட்டு ஹீரோ கூட சேர்ந்துட்டு வந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. இங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வருவான். அவன் அந்த வீட்டுக்கு வரும்போதே பழைய விஷயம்லாம் ஞாபகம் வரும். அவங்க அப்பாவை அடித்து துரத்திருப்பாங்களே, ஸோ அந்த சீன்லாம் இவளுக்கு ஞாபகம் வரும். அப்படியே கண்ணில் வந்துட்டு ஒரு வெறி மட்டும் அவளுக்கு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சரிப்பா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவானா. இங்கே பார்த்தீங்கன்னா மோனி ஆல்ரெடி வந்திருப்பா. அப்போ வந்துட்டு என்ன ஆன்ட்டி இதுக்குன்னு வந்துட்டு லஞ்சுக்கோ டின்னருக்கோ இதுக்கோ வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க என்னாச்சு கேட்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வராங்க போது ஹீரோ கேட்பா யார் எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீடா வரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு அப்படியே ஃபேஸ் மாறும். அவள் வந்ததுக்கப்புறம் இவங்க போய் நல்லா பேசுவாங்க. இந்த மாதிரி என்ன ஆன்ட்டின்னு சொல்லுவாளா, என்ன ஆன்ட்டிலாம் சொல்லாதம்மா நீ என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக தான் இவங்க வந்து பேசுகிறாங்க. ஹீரோ வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். சரி வாம்மா நம்ம வந்துட்டு லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்துருவாருன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இவன் வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே வந்திருப்பானா. அப்படியே ஹீரோ வந்து பார்ப்பான். அப்படி பார்க்கும்போதே அவளுக்கு அப்படியே கோவம் வரும். அதுக்கப்புறம் இவருக்கு தான் வந்துட்டு வீட்டா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை, நிறைய கம்பெனி இருக்கோ இவ்வளோ அந்த பொண்ணு வந்து மருமகளாகிட்ட வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸில் வந்துட்டு பெரிய ஆளாக இல்லான்ட்டு அவன் வந்துட்டு ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. ஆக்சுவலி இவர் காசுனா பள்ளியில் பருப்போம் லஞ்சில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா, டைனிங் டேபிள் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்படியே வீடாகிட்ட வந்து அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாரு இந்த மாதிரி உங்கள் அங்கிள் எனக்கு நல்லாவே தெரியும், அவர் கூட இப்போ வந்துட்டு சிங்கப்பூர் போயிட்டார்ல, அங்கே இருக்க பிஸ்னஸை பார்த்துக்க போயிருக்காரு, நீ வந்து இந்த பிஸ்னஸை ரீதாக எடுத்துக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் சொல்லுவோம். அப்புறம் அங்கிள் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு நக்கலாகவே தான் அவள் கேட்பா. இவர் என்ன பண்ணுவார்னா நான் அப்படி பண்ணது கம்பெனி எப்படி கொண்டு வந்தேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் நல்லா இருக்கும் போது நீங்கள் அதை டக்குன்னு வந்து கைப்பற்றிக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவாரா. அவருக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடும். இல்லை ஜஸ்ட் வந்து
வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன், நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பிச்சிங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி மலிப்பிடுவாள். அப்புறம் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் ரூடாகவும் பேசுவாள், காமெடியாகவும் பேசுவாளா. அப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் நல்ல பொண்ணாக தான் இருக்குது, கொஞ்சம் வாயாடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வெளியே வந்துட்டு யாவோ இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா கிட்ட நீ ரொம்ப பிரேவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு யா வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மோனி சொல்லுவாள், எனக்கு ஏதோ வீடாக பேசுறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவள் வாண்டடாகவே ஃபேக்காக வந்துட்டு யா கூட பழகுற மாதிரி இருக்குன்னு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சரி நான் எனக்கு காஃபி குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் எழுச்சி போயிடுவான். அவனுக்கு அதான தோணுது. இவன் என்ன பண்ணுவான், ரெஸ்ட் ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எப்படி சுற்றிட்டு இருப்பான். வேறு ஏதோ இடத்துக்கு போகிற மாதிரி தெரியும். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோ பின்னாடி வருவான். என்ன பண்ணுற வீடா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. அவன் வந்துட்டு திரும்பிட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. ஓகே இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் வந்து அங்கே கிடையாது, இந்த பக்கம் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன், இந்த பாரு நீ வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன், பட் நல்லாவே தெரியுது சுற்றி என் ஃபேமிலி சுற்றி வந்துட்டுருக்கேன், என் தம்பிக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறேங்கிற, யா கூட வந்துட்டு இதாக இருக்க, 2 பேரையும் அட் எ டைமில் வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க உங்ககிட்ட, அந்த மாதிரி நீ ஏதோ ஒரு விஷயம் தான் நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் சந்தேகப்பட்டே இருப்பீங்களா, நான் வந்து யாவை லைக் பண்ணிட்டேன், சொல்லப்போனால் லேக் வந்து அவன் லைக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாள், என்னை கோவப்படுத்தாத, நீ தேவையில்லாமல் என்னோட 2 அண்ணன் தம்பிகளை வந்துட்டு பின்னாடி வர வைக்கிற, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்கும்போது, ஓ அப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஸோ நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாளா. இவன் வந்து கொஞ்சம் கோபம் வந்து அப்படி ஷோல்டர் இப்படி பண்ணு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு மோனி வந்துடுவான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாளா. அப்போ வந்து ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவான். அங்கேயிருந்து வந்துட்டு வர உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து எங்கள் விஷயத்தை மூக்கணும் இல்லையா என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போவாள். அதுக்கப்புறம் நைட் ஆகிடும், வெளியே வருவாங்க. இவன் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு போவாள். அப்போ கரெக்டாக லேக் வருவான். லேக் நீ எங்கே போனா பாரு, வீடாக வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு சொல்லுவாங்களா. உடனே வந்து இவன் என்ன பண்ணுவானா, இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் உள்ளார போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை மதிக்காமலே உள்ளார போவான். என்னாச்சு உன் கூட தானே வேலை பார்க்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதாக வந்தான், இப்போ என்ன ஓரா வந்துட்டு கண்டுக்காமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த பையனை அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு சாரிம்மா, லேக் வந்துட்டு அப்பப்போ இப்படி தான் நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சாரி சொல்லுவார். பரவாயில்ல அங்கிள் இருக்கட்டும், ஏதோ அவன் டயர்டாக இருக்கா போல் அப்படின்ட்டு இவ வந்து வீட்டுக்கு வந்துடுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா டேனியல் வந்து ரொம்ப தனிமையாக இருப்பான். அப்பப்போ வந்துட்டு டேனியல் தனிமையாக இருக்கும் போது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துட்டு கிரேஸ் போய் பேசிகிட்டு இருப்பான். நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, எல்லாம் வந்து ஒரு காரியமாக தான் நம்ம ஹீரோயின் பண்ணிகிட்டு இருக்கா, அது இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். இருந்தாலும் இவன் சோகமாக இருப்பானே. ஸோ இதை வந்துட்டு ஜிம்மில் இருக்கும் போது சொல்லுவான், அந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருக்காண்டி, அவன் ரொம்ப ஹாப்பியாகவே இல்லை, ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கான், என்ன தான் ஆச்சு வந்து சால்வ் பண்ண டேனியல் கிட்டங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு உனக்கே தெரியும் இல்லை நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவகிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பா போல ஹீரோயின். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பை இருக்கானா, அவன் அப்பப்போ கால் பண்ணி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங் நடக்குது, அவங்க வந்து போகிறாங்க. நானும் பின்னாடியே போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுறங்கும் போது ஓகே நீ பார்த்து சேஃபாக வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டீல் நடக்கும். அவங்க வந்துட்டு ஏதோ பொருள் கொடுத்துட்டு பணம் வந்துட்டு மாற்றுவாங்க. இதெல்லாமே தூரமாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பானா. இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடுக்கன்னு வந்துட்டு வந்துட்டு பார்த்துருவான், யாரும் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அங்கே இருக்க ஆட்கள்லாம் வந்து பிடிக்க போவாங்க. அவனை வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு யாருக்காக நீ இந்த மாதிரி வந்தேன், யார் ஒன்று அனுப்பினான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இவன் வந்துட்டு சொல்லவே மாட்டான். கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்டேருந்து ஃபோன் வரும். ஸோ ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. உன்னை எடுத்து அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு காலில் வைப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவான், டக்குன்னு பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். அந்த பக்கம் யார் பேசுறது, எனக்கு தெரியும், நீ எனக்கு ஸ்பை வச்சு நான் பார்க்குறேன், நீ மட்டும் என் கையில் கிடச்சுன்னா நீ கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் தேடி வருவேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆளை வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணிடுவானுங்க, சாகடிச்சிடுவானுங்க. ஹீரோயின்கா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஏன்னா அவள் காது பட வந்துட்டு கன் சவுண்டு கேட்கும். அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகும். ஸோ அந்த இடத்த விட்டு அவள் கிளம்பி போயிடுவாள். ஹீரோ கரெக்டாக பார்ப்பான், இவன் எதுக்கு பதட்டமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்ப்பான். இவங்க அப்பா சொல்கிறாங்க, இந்த சிம் இந்த நம்பர் இருக்குல்ல, இதை வந்து நோட் பண்ணிக்கோடா, இந்த ஃபோனில் வேறு எதுவுமே கிடையாது, இந்த நம்பர் மட்டும் தான் இருக்குது, அவன் எந்த ப்ரூஃபையும் வச்சு இல்லை, சரி இது யார் நம்பர் மட்டும் சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவான்னா காரில் உட்காந்துட்டு அந்த சிம் வந்துட்டு கழட்டு பார்ப்பா. ஆக்சுவலி இது இன்னொரு சிம் போட்டு தான் அவன்கிட்ட பேசியிருப்பா போல். ரொம்ப பதட்டமாக இருப்பாளா. டக்குன்னு வந்து ஃபோன் வந்துட்டு கீழே விழுந்துடும். கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவானா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா அந்த சிம்மை எடுத்துருவான். உடனே வந்துட்டு அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே வந்துட்டு நான் தரேன், ஆனால் ஏதோ பிரச்சனையில் இருக்க மாதிரி இருக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தாங்க, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என் விஷயத்தை தலைகிட்டே இருக்காதிங்க, எனக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்துவாளா. ஹீரோ வந்து சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வருவான், பதட்டமாக போகலாம். ஹீரோ என்ன பண்ணுவானா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு வருவான். இவனோட வீடு வரைக்கும் வந்துடுவான். உடனே இவ கேட்பா, எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை நீ ரொம்ப பதட்டமாக போனேன்,
பதட்டமாக போனேன், ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிட போது தான் பயந்துக்கிட்டே நான் பின்னாடி வந்தேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவானா. ஆக்சுவலி அவன் அக்கறைக்கு தான் வந்திருப்பான். அம்மாட்டி வந்துட்டு கடுப்படிச்சிட்டு இருப்பான். நீ எப்போ பார்த்தாலும் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னை கண்டா மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு ஹீரோ கேட்பான். உடனே வந்துட்டு என்ன இங்கே சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போய் அதே பேசிகிட்டு இருப்பாளா. எனக்கு ஒரு விஷயம் புரியல, என் வீட்டில் இருக்க எங்கள் அண்ணன் பிடிக்குது, தம்பியை பிடிக்குது, என் ஃபேமிலியிட்ட பழகிறா, நான் என்ன மட்டும் உனக்கு பிடிக்கலையா, என்ன மட்டும் இனிமையாக நீ நினைக்கிறியா, எதான் ஏன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அக்கறை இருக்கு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு சொன்னாலும் அக்கறை தான் கேட்குறாங்க போது ஹீரோயின் அப்படியே பார்க்க, ஐயோ தயவு செய்து என்னை ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ வந்துட்டு என்னமோ பண்ணுற, அதை நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். உடனே வந்துட்டு ப்ளீஸ் என்னை வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அது வந்துட்டு ஃபேக் சிம், அது வந்துட்டு இப்போ தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். யார் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கூட தெரியல போல். உடனே எப்படி நம்ம ஸ்பை வந்து நம்ம கம்பெனிக்குள்ளே வந்திருப்பா, யார் அமைச்சிருப்பா, இதுக்கு முன்னாடி யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்துட்டு பிச்சுக்கிறான். இங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாச்சும் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவர் வந்து கண்ணு முன்னாடி சரி அவள் கேட்டிருப்பா அவங்க ஷூட் பண்ணது. ஸோ வந்து பயந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா, என்ன வந்துட்டு வேறு பிளேஸ் பார்க்கணும், வேறு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. என்னடி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் வந்து கேட்டுட்ருக்கா. ஆனால் பெருசாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி அவங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு கெட்டவங்களாக இருக்காங்க, ஒரு விஷயத்துக்காக இன்னொருத்தவங்க வந்து கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கா. எப்போதும் போல் வந்துட்டு இவன் பார்க்க வந்திருப்பானா, யா பார்க்க வருவானா, இவளுக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்கும். என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க போது ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியான்னு சொல்லிட்டு தொட்டு பார்ப்பான். சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். என்னாச்சு இவன் வந்துட்டு நீ ஃபுல்லாகவே நல்லாவே பேசலையே அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹீரோயினும் எப்படியாச்சும் இந்த வீடை மாற்றணும், ஏன்னா ஹீரோ வந்துட்டு தெரிஞ்சிருச்சுல ஹீரோக்கு இவ எங்கே இருக்காண்டு, ஸோ மாற்றணும்னு நினைக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கு வந்துட்டு என்னாச்சு இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறாளே அப்படின்னு ஒரு மாதிரி தோணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடு வந்துட்டு பார்த்துருவாங்க. இது உனக்கு ஓகே வாங்கும்போது ஓகே என்னை வந்துட்டு கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி வீடு மாற்றிடுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 போலீஸ் வந்துட்டு உங்களை வந்து நாங்கள் செக்அப் பண்ணணும், நாங்கள் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம், இங்கே இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அப்படிங்கும்போது அப்போலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோக்கு வந்துட்டு எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அப்பா நல்லதுமாக தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு தாட் இருக்கும். இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, யார் வந்து சொல்லியிருப்பா, நமக்குள்ளே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது, இல்லை உள்ளார இருக்காடா, ஹீரோக்கும் லேக்குக்குமே எதுவுமே தெரியாது நம்ம இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது, வேறு யார் பண்ணியிருப்பா, இல்லை ஆஃபீஸில் வேறு யாராச்சும் இருக்காங்களா, இல்லை வெளியே புதுசாக வந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேளை ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டோங்கன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க டீப்பாக. ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்குப்பா போலீஸ்லாம் வராங்க, எதுக்கு செக்அப் பண்ணணும், அப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலப்பா யாரும் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க போல், அதான் செக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்ல மாதிரியே பேசுகிறான். இங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு போலீஸே கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடையாது அவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, நாங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்துட்டு ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கா அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி லேக்கோ ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அதை வந்துட்டு மோனி வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு இவ சரியான லேடியாக இருக்கா, அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஆம்பளைங்களாம் வந்துட்டு வளைச்சி போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோயினை பற்றி கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே டேனியலும் கிரேஸும் வந்துட்டு பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரும்போது ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்ப போவாளோ, அவனை விட்டுட்டு போவான். பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்துட்டு இவகிட்ட தப்பாக இருந்துக்கு வருவாங்க. கரெக்டாக வந்துட்டு இவனை வந்து காப்பாற்றுவான். அப்போ இருந்து கிரேஸ்க்கு டக்குன்னு இவனை பார்க்கும்போது ஒரு ஹீரோ ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இங்கே என்னன்னா மோன் என்ன பண்ணுவானா, இங்கே பாரு வீட்டை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு, லே கூட வந்துட்டு க்ளோஸாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்து ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு இருக்கா, இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு தப்பாகவே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோ வந்துட்டு அப்படியா அதெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட் லேக்கு கிட்ட போயிட்டு டே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஹீரோயின் கூட இனிமேல் டின்னர்லாம் போயிட்டு இருக்கியா, இந்த பாரு ஆல்ரெடி உன் அண்ணன் வந்து அந்த பொண்ணை லைக் பண்ணிட்டு இருக்கான், அப்போ நீயும் லைக் பண்ணனா ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பான். உடனே கேட்பான், அவனுக்கு என்ன தான் பிரச்சனை, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்டு தான் சொல்கிறோம்ல அப்படின்னு லேக் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த அண்ணன் வந்துடுவான், என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லேக்குக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அப்போ ஹீரோ வந்து சும்மா இன்டெரக்டாக சொல்லுவான், இந்த மாதிரி தம்பிக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவானா. ஓ அப்படியா, அப்போ அப்ரோச் பண்ணல இது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லை அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஆள் இருக்குன்னா எப்படி ஹஸ்பண்ட் இருக்குதா இல்லை வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை பாய் ஃப்ரெண்டு தான் இருக்குது,
அப்படின்னு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்டா, நீ அப்ரோச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே சொல்லுவானா. அதுக்கு வந்துட்டு எப்படி ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் அப்படியே அப்ரோச் பண்ண முடியும்? டே பாய் ஃப்ரெண்டு தானடா, ஹஸ்பண்ட் கிடையாதுல்ல, அவருக்கு தான் மேரேஜ் ஆகலைல்ல, ஸோ வந்துட்டு அப்ரோச்சபிள் தான், நீ வந்து நான் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவரை பற்றி தான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரியாமலே 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவனே வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேணாம் சரிப்பட்டு வராது சொல்லுவானா. டே தம்பி நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நக்கெல்லாம் வந்துட்டு சொல்லுவான். இப்போ ஏன் திருப்பி ஹீரோனை வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான், இவன் ஏன் அடிக்கடி வரான்னு தெரியல, இவ வரா ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்க தான் வரா போல். ஹீரோ வந்து சமைச்சிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு யார் சொல்லுவான், இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து சமைக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவானா. அவனே வந்துட்டு நான் ஆல்ரெடி அங்கே இந்த பீச்சில் சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். ஆமாம் சமைச்சு கொடுத்துருக்கேன், பட் அது வந்து டேஸ்ட்லெஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தானே பிடிச்சிட்டு வந்துட்டு நெருப்பில் காமிச்சு கொடுத்துருப்பான். சரி இப்போ அவன் நல்லா சமைப்பான், ஸ்பைஸியாக சமைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணக்காரனையும் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோனை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு யார் சொல்லுவான், எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், எத்தனை பொண்ணுக்கிட்ட இதே வார்த்தை சொல்லியிருக்கேன், இப்போ என்கிட்ட சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் முன்னாடி சில பொண்ணுங்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் இதனால உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ட்ரூவான ஃபீலிங்ஸு, உண்மையில தான்ப்பா சொல்கிறேன், ப்ராமிஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு இங்கே ஹீரோ கிச்சனில் இருக்கானா, அவன் என்ன பண்ணுவான், ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு வந்துட்டு போய் எட்டி பாப்பா ஹீரோ வந்து கிச்சனில் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அவங்க அப்பா ரூமுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ண போவான். கரெக்டாக ஹீரோ வந்துடுவான். எப்படி இந்த வீட்டுக்கு நீ ஒரு வாட்டி தான் வந்திருக்க, எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் ரூம்னு உனக்கு இது எப்படி தெரியும், நீ ஏன் அந்த ரூமுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படியா அப்பெல்லாம் ஒன்று தெரியாது, நான் வந்து ரெஸ்ட் ரூம் நினச்சி வந்தேன், அன்றைக்கும் ரெஸ்ட் ரூம் வந்து நினச்சி வந்தேன், அங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும், பட் ஏன் திருப்பி இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அவன் வந்து சொல்லாமல் போவாளா, பிடிச்சி இழுத்து வச்சுட்டு சொல்லு நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சு கேட்பானா. அப்போ காதுகிட்ட போயிட்டு நான் போய் ஒன்னன்ட்ட சொல்வேன், நீ என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டேன்ட்டு சொல்லட்டுமா, என்னை வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணுறேன்ட்டு, அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா, சரி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா பிடிச்சி எடுத்து வச்சு டாக் பண்ணி, எதுக்கு நடக்காத ஒரு விஷயத்த வந்து நீ சொல்கிற, பேசாமல் நான் நடத்தி காட்டுறேன், அதுக்கப்புறம் போய் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுவான்னா அப்படியே கண்ணத்துலேயே வந்துட்டு கிஸ் பண்ணிவிடுவான். இவளுக்கா செம்ம காண்டாக இருக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டான்னு டக்குன்னு வெளியே வந்துடுவான். என்ன நினச்சிட்ருக்கா உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. நல்லா இருக்குது ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவான், அவளோட ஹேர் ஸ்மெல்லாக இல்லை பர்ஃப்யூம் ஸ்மெல்லாக தெரியல ஏதோ சொல்லுவானா, சே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் லேட்டாக வீட்டுக்கு வருவானா. இங்கே பாரு வீடாக வந்திருக்காங்க போது இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இப்போலாம் கொஞ்சம் ஹீரோயின் அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவளை மனசுக்கு ரொம்ப பிடிக்குதில்ல, ஆல்ரெடி அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு, நம்ம தேவையில்லாத பண்ண வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவானா. டேய் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் ஆகும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஒரு மாதிரி ஆஷா, எனக்கு நீ ரூல்ஸ் போடாத, அப்பா மாதிரி நீயும் வந்துட்டு எனக்கு டீச் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போவானா. உனக்கு என்ன தாண்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு யா பின்னாடியே போவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், எல்லாமே ஒன்றால் தான், இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு சண்டை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அப்படி தான் தெரியும்ல, வீடியோ பார்த்துக்கலாம், நான் வந்துட்டு யா போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போயிடுவான். உடனே வந்து சொல்லுவான் ஹீரோயின்ட்ட, சாரி என் தம்பி இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு, பரவாயில்ல இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாள். இங்கே லேக்குக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவன் ஏதோ ஒன்று சேவை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு இவன் என்ன பண்ணுவானா ஆஃபீஸ்லேருந்து ட்ராப் பண்ணிகிட்டே போவானா. இவளை அப்போ கேட்பான், எப்போ பார்த்தாலும் ஏன் இங்கேயே ட்ராப் பண்ண சொல்கிற, உன் வீட்டை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை ஒரு நாள் பார்த்துக்கலாங்கும் போது இவன் என்ன பண்ணுவான், ஓகே ஸ்வீட் ட்ரீம் சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு கிஸ் பண்ணிவிடுவான். ஹீரோயினுக்கா என்ன பண்ணுன்னு தெரியாது, சரி சிரிச்சு வைப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சு வைப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.